மச்சான் 100 கோடி இருந்தா ஜாலியா ரிட்டையர் ஆயிடலாம்ல. டேய் ஃபர்ஸ்ட் தெருக்கோடியில போயிட்டு உப்பு வாங்கிட்டு வா. டேய் என்னடா மச்சான் 100 கோடி இருந்தா ஜாலியா தானே இருப்போம். டேய் ஃபர்ஸ்ட் 100 கோடி இருந்தா தான் நீ ரிட்டையர் ஆகணும்னு இல்லடா, உன்னோட ஃபயர் நம்பர் தெரிஞ்சாலே போதும். ஃபயரா அப்படின்னா? ஆமாண்டா, இந்த வீடியோ பாரு. நீங்க சப்போஸ் ஏர்லியா ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க ஃபயர் நம்பரை கண்டுபிடிச்சா மட்டும் போதும். சோ இதுக்கு கூகுள்ல போயிட்டு ஃபயர் நம்பர் கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணுங்க. அண்ட் அதுல உங்க ஏஜ், கரண்ட் மந்த்லி எக்ஸ்பென்ஸ், உங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அண்ட் இன்ஃபிளேஷன் ரேட்டையும் டைப் பண்ணுங்க. சோ இது அந்த ஃபயர் நம்பரை கொடுத்துரும் எவ்வளவு அமௌண்ட் இருந்தா நீங்க ரிட்டையர் ஆகலான்னு. சோ இந்த கேஸ்ல 100 கோடிலாம் வேண்டாம். அவன் இப்போ ஏஜ் 30லே ரிட்டையர் ஆகுறான்னா அவன்கிட்ட 3 கோடியில இருந்து 6 கோடி இருந்தா மட்டும் போதும். பிகாஸ் இந்த அமௌண்ட் மூலமா அவனோட மந்த்லி எக்ஸ்பென்சஸும் கவர் ஆயிடும் அண்ட் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றதுனால இது க்ரோவும் ஆயிட்டு இருக்கும். அவ்வளவுதானா? இன்னும் நிறைய இருக்குடா, ஃபியூச்சர்ல சொல்லுவான். ஓ சரி சரி, ஆமா உப்பு எதுக்கு மச்சான் வாங்கிட்டு வர சொன்ன? அப்பதானே உனக்கு சொர்ணம் வந்து முதல்ல நீ வேலைக்கு போவ. மச்சான் 100 கோடி இருந்தா ஜாலியா ரிட்டையர் ஆகலாம். வெட்டி பாயா.